எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராக வரணும்னா பெரும்பான்மையினர் 15 நாட்களுக்குள்ள நிரூபிக்கணும்னு சொல்லி செய்திகள் பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முற்படணும். எப்படியும் 15 நாள் கெடு இருக்கு. அப்போ இதுவரை பன்னீர்செல்வம் அவருடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் அவருக்கு ஆதரவு இருந்தது. அதுதான் இவ்வளவு நாட்களாக சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கிற நபர்களை ஏதாவது விலை பேசி தன் பக்கம் இழுக்க முடியுமான்ற முயற்சிலாம் நடந்தது. அது மத்திய அரசு இதுவரை தான் நடந்தது. ஆனால் அது முடியல, சாத்தியமாகல. ஆக பன்னீர்செல்வம் தமிழகத்தின் முதல்வராக வர முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வராரு. இவருடைய கேட்டகரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொலை குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்கு. மிக ஒரு சாதிய வன்மை ஒடுக்குமுறையோட பல நிகழ்வுகளை நடத்தியிருக்காரு. சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, இளவரசன் என்ற தலித்து இளைஞன் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் அது தற்கொலை மாதிரி ஜோடிக்கப்பட்டு ஒரு சம்பவம் நடந்தது, எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அதுக்கும் இந்த அமைச்சருக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கு. அதுக்கான மிக சரியான ஆதாரங்கள்லாம் பிறகு பன்னீர்செல்வம் குரூப்பே வெளியிட முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. பன்னீர்செல்வம் நிலை இப்போ எப்படின்னா, தனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் அவருடைய செயல்பாடு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமானவர்களே இப்போ அரசா திரும்பவும் கைப்பற்றாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவலையா இருக்காங்கன்னு அவர் சொல்றார், பன்னீர்செல்வம். அப்ப ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில் இருக்கும் பொழுதோ இணக்கமாக தகவல்லாம் சொல்லல. இப்ப தனக்கு பதவி கிடைக்க அதுதான் பன்னீர்செல்வம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த 15 நாள் அவகாசம் எதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கணும்? அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒரு காவலர் பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் என்ற காரணத்துக்காக அந்த அமைச்சர் தன்னை அடிச்சதா, அவருடைய வீட்டுக்கு முன்பு இவர் வசிக்கிறாராம். ஆக அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்திலே ரொம்ப அதிருப்தியாகவும் ரொம்ப மோசமாகவும் பேசிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருவர் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரப்போறாரு. அதை சசிகலா தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில சசிகலாவால இன்னும் சில வருடங்களுக்கு முதல்வராக வர முடியாட்டினாலும் சசிகலாவை பாஜக பகைச்சிக்கொள்ளல. அதே மாதிரி சசிகலாவும் பாஜகவை பகைச்சிக்கல. இந்த தமிழ்நாட்டில் முதல்வர் பதவி தனக்கு வேண்டும் சொல்லி என்னைக்கு சசிகலா இந்த பிரச்சாரம், இந்த நெருக்கடி எல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பயே அவங்க தொடர்ந்து பாஜகவை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சசிகலா சிறையில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தமிழக மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவும் எப்படி பார்க்குதுன்னா, சரியான தீர்ப்பு கிடைச்சிடுச்சு. ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்திய அரசு இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பாராட்டுதல், அப்படி இப்படி நிறையா மக்களாட்சி குறித்த திரும்பவும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இது இந்தியா முழுவதுமே இந்த நிகழ்வு கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நிலையில சசிகலா சில சிறையில் இருக்கும்போது தனக்கு சில சௌகரியங்கள் வேண்டும்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிராகரிச்சிருச்சு இப்போதைக்கு நீதித்துறை.
ஆனால் வந்து இது இப்படியே இருக்காது. சசிகலா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை வந்து நம்ம கவனத்தில் எடுக்கணும். இன்னும் நான் 2 மாதத்தில் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அது வந்து நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்கு. சசிகலா இன்னும் 2 மாதங்களில் சிறையிலேருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணன்றத பார்ப்போம். இன்னும் சில மாதங்களில் வந்து இந்தியாவில் வந்து குடியரசு தேர்தல் வந்து நடைபெறத்துக்கு இருக்கு. இதுல வந்து இந்த குடியரசுத் தலைவரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற அந்த முறையை வந்து அரசியல் சாசனம் குறித்து நம்ம பார்ப்போம். இந்தியாவில் வந்து உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், பார்லமென்ற உறுப்பினர்கள், எம்பி, இவர்கள் தான் வந்து குடியரசு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ இந்தியா முழுவதும் வந்து பாஜகவுடைய பெரும்பான்மை இல்லை. இந்தியாவுடைய பெரிய பெரிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பீகார், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களை வந்து பாஜகவுடைய சட்டமன்ற எண்ணிக்கையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதை விட காங்கிரஸுக்கு கூடுதலாக இருக்குது. அப்புறம் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தால் கூட அதுலேயும் வந்து பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்ற தகவல் வந்து உளவுத்துறை மூலமாக ஏற்கனவே மத்திய அரசுக்கு இந்த தகவல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது பஞ்சாப்ல வந்து எப்பவுமே வந்து பாஜகவுக்கு அங்கே பெரும்பான்மை கிடையாது. இப்படி இந்த சூழல்ல வந்து இந்தியாவின் மிக முக்கிய பெரிய மாநிலங்களே இப்படிப்பட்ட ஒரு நிலை பாஜக இருக்கும் பொழுது இப்போ தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் தான் நம்பி இருக்கு. இந்த பாஜக வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு ஜனாதிபதிக்கான இடத்திற்கு உரிய நபர் அவங்களுடைய பெரும்பான்மையால வந்து தேர்ந்தெடுக்க முடியல. அப்ப வந்து இப்ப தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 51 எம்பிக்கள், 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்பே வந்து இதை குறித்த இது வந்து நடப்பெற ஆரம்பிச்சிடுச்சு. இதுல வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து தங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற காரணத்துக்காக பின்னாடி வந்து இதெல்லாம் நடந்திருக்கு, அரசியல்லாம் நடந்திருக்கு. ஆனா வந்து ஜெயலலிதா வந்து மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் அந்த இது வரல. அவங்களுக்கான ஒரு இணக்கமான அரசியல் வந்து எப்போதுமே வரல. அதில் வந்து ஜெயலலிதா வந்து அதை மறுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் வந்து திடீரென மத்திய அரசு வந்து ஜெயலலிதா வந்து கர்நாடகாவில் வந்து சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி அவர் ஜெயலலிதாவை சிறைக்குள்ளேயும் அனுப்புனாங்க. அனுப்பியும் வந்து அது இன்னும் ஜெயலலிதாவுக்கு வந்து அதிருப்தியாகத்தான் இருந்தது. அப்புறம் அதில் ஒரு அரசியல் அவங்க வெளியேறவும் காரணமாக இருந்தது. அதுக்கு பிறகுதான் வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து இது சாத்தியப்படாதுன்ற சூழ்நிலை உருவாகும் பொழுது தான் இதை வந்து ஜெயலலிதா படுகொலை வரைக்கும் மோடி அரசு சென்றது. அதுக்கு தான் வந்து துணையாக இருந்தவங்க வந்து இந்த சசிகலா குரூப்லாம் இந்த மாஃபியா குரூப் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாஃபியா குரூப் மோடி அரசுக்கு இந்த விதத்துலாம் வந்து உதவியாக இருந்தது. இப்போ வந்து ஜெயலலிதா இறந்தாச்சு. இந்த சில இதில் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர்செல்வத்துக்கும் முதல்ல இணக்கமாகத்தான் இருந்தாங்க சசிகலாவும் பன்னீர்செல்வம். காலப்போக்கில் பன்னீர்செல்வத்தின் நடவடிக்கை எப்படி போச்சுன்னா, தன்னை வந்து தன்னுடைய ஆளுமையை தக்க வச்சுக்கிறதுக்காக சசிகலாவுடன் ஒரு சில பிரச்சனைகள்லாம் உருவாகுது. இதுக்கு பிறகுதான் வந்து சசிகலா வந்து அந்த முதல்வர் பதவியை வந்து தக்க வச்சுக்கினா இன்னும் தனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அதை கைப்பற்ற அளவுக்கு போய் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் உருவாகுச்சு. இந்த சூழல்லையும் வந்து சிறைக்குள்ள போகும் முன்பு தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலரை வந்து பொறுப்பாளராக, அதிமுகவுக்கு பொறுப்பாளராக ஆகிட்டு தான் போயிருக்காங்க. எடப்பாடியை வந்து சசிகலா தான் வந்து நியமிச்சிருக்காங்க. இப்போ இந்த சூழல்ல வந்து சசிகலாவுடைய இவங்க வந்து எடப்பாடி வந்து பெரும்பான்மை நிரூபிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாக்கா அடுத்தது வந்து இன்னும் சில மாதங்கள்ல நடைபெற போகிற குடியரசு இதுக்கு அதிமுக வந்து தன்னுடைய எம்பிக்களின் ஆதரவும் எம்எல்களின் ஆதரவும் மோடி அரசுக்கு கொடுக்கணும்னாக்கா சசிகலாவை வந்து சிறையிலேருந்து வெளியிடணுன்ற பேரெல்லாம் நடக்கும். அது இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் வந்து துணிச்சலா வந்து சசிகலா சொல்றாங்க, இன்னும் நான் 2 மாதங்களில் வெளியேறிடுவேன் அப்படின்னு.
ஆக இது வந்து இது மக்களாட்சி கிடையாது. இது வரைக்கும் நடைபெற்றது எல்லாமே வந்து அரசு கட்சிக்கும் இடையான போட்டி. தங்களுடைய தேவைகளுக்காக வந்து மாநில அரசுகள் மீது ஒடுக்குமுறை திணிப்பது, இதெல்லாம் வந்து மோடி அரசுக்கு புதிதான ஒரு விஷயம் இல்லை. மோடி அரசு நினைச்சாக்கா மாநில அரசுடைய இப்ப தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியாட்டி ஜனாதிபதி ஆட்சி வர வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை வந்து நிச்சயமா பாஜக உருவாக்காது. தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி வர வாய்ப்பே இல்லை. கூடுமானம் வரைக்கும் அதிமுக ஆட்சி தக்க வச்சுக்கத்தான் அவங்க முயற்சி எடுப்பாங்க. அதுக்காக வந்து இணக்கமாக சில வேலைகள் செய்யணும்னாக்கா சசிகலா குறித்த இது இன்னும் சில மாதங்களை வெளியேற்றத்துக்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கிறதுக்கு அதுக்கு ஓகே சொல்லத்தான் அந்த வேலையும் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆகையால வந்து இந்த எடப்பாடியுடைய அரசியலை வந்து மக்கள் வந்து எப்படி எதிர்க்கணும்னா, அவர் மீது உள்ள கொலை குற்றச்சாட்டுகள், அவர் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி இவரை வந்து பதவிக்கு வரத்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனா இது வந்து எந்த அளவுக்கு இது நம் மக்களுடைய கருத்தை கேட்டு இயங்குற அரசு இல்லை. இது வந்து நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் வந்து குறைஞ்சபட்சம் மக்களுக்கு வந்து இந்த அரசியல் புரிஞ்சு இருக்குன்ற உணர்வை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். இதை குறித்து நீங்க பரவலான விவாதங்களை வந்து முன்னெடுக்கணும். எனவே வந்து இது வரைக்கும் நான் சொன்ன கருத்தை வந்து முன் வச்சிருக்கேன். இதுல இருந்து நீங்க சில கொஸ்டின்ஸ் என்னிடம் கேட்க விருப்பப்பட்டா சொல்லுங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்களுடைய அரசியல் வார்த்தைகளை வந்து நீங்க பேச முற்படும் போது வந்து அது இது இப்படிலாம் வந்து பேசுறத வந்து தவிர்த்துட்டு தெளிவா பேச முயற்சி எடுங்கன்னு சொல்றாரு. நன்றி. உண்மைதான். நான் வந்து பிரான்ஸ்லேயே பிறந்து வளர்ந்தால என்னுடைய மொழி வந்து இன்னும் என்னுடைய வந்து வளர்த்தெடுக்கத்துல வந்து நான் தீவிரமா இருக்கேன். வாசிப்பு, அதிகமான புத்தக வாசிப்பு எல்லாம் இருக்கு. ஆனா இங்க பிரான்ஸ்ல வந்து தமிழ் சூழலில் தமிழர்களோட உரையாடுற வாய்ப்புலாம் இல்லை. ஆகையால வந்து இப்பதான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். போக போக இன்னும் தெளிவாக ஒரு உரையாடலை நடத்த முற்படுறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். திட்டுலாம் வருது, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கட்டும், அதை நம்ம கண்டுக்க தேவையில்ல. அப்புறம் வணக்கம் சொல்றவங்களுக்குலாம் வணக்கம். நம்ம வந்து இந்த அரசியல் குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். வந்து இன்னும் வந்து நிறைய கொஸ்டின் வருது. நான் சொன்ன இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது முரண் இருந்தா நீங்க விமர்சிக்கலாம். நான் வந்து கருத்து சொல்றேன், முன்வைக்கிறேன். என்னுடைய இதுல வந்து 4009 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போதைக்கு. அதனால வந்து நீங்க நிதானமாவே கேள்வி வந்து சரியான கேள்வியை முன்வைங்க. நான் அரசியல் குறித்து நான் பேச தயாரா இருக்கேன். ஆஹா, ஜனாதிபதி ஆட்சி வர வாய்ப்பே இல்லையான்னு சொல்லி விஸ்வா கேட்குறாரு. ஜனாதிபதி ஆட்சி வந்துடுச்சுன்னு வச்சிங்களா, அதிமுக ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி வந்துட்டாக்கா எம்பிக்கள் வந்து நிச்சயமாக இது மோடி அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. இப்போ வந்து இந்தியாவை வந்து ஒரு ஆளும் மத்திய அரசு தனக்கு பெரும்பான்மையே இல்லை, ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிற பெரும்பான்மையை கூட இந்த அரசு வச்சுக்கலன்னும் போது இவ்வளவு பலவீனமான அரசான்னு ஒரு விமர்சனத்தை சந்திக்க நேரிடும் இல்லையா. அதுக்காகவே அவங்க வந்து ரொம்ப தயங்கி அதை தவிர்ப்பாங்க. ஜனாதிபதி ஆட்சி வர வாய்ப்பே இல்லை. மறுதேர்தல் வந்தா கூட வந்து அந்த மறுதேர்தல் திரும்பவும் அதிமுக வருமானது வந்து உத்தரவாதம் கிடைக்காது. ஆக வந்து இப்போது இருக்கிற இந்த ஆட்சியை 4 வருடங்களுக்கு தக்க வைத்துக் கொண்டு அதன் மூலியமாக பாஜக தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து தன்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யற ஒரு மாநிலமாகத்தான் வந்து இதை வச்சுக்க பார்க்கும். அதனால வந்து ஜனாதிபதி ஆட்சி நிச்சயமா வர வாய்ப்பில்லை. தமிழ் இங்கிலீஷ்ல உங்களுடைய கொஸ்டின் இருக்கு, எனக்கு படித்து கஷ்டமா இருக்கு, அதான் தமிழ்ல எழுதிடுங்க.
அப்புறம் வந்து இப்போ இன்னொரு இது நான் இதில் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து அரசியல் சாசனம் குறித்த எழுதிய தொகுதி 30. இதில் வந்து சற்று முன் வாசித்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு மாநில அரசுக்கு வந்து அந்த ஆட்சியை வந்து பிடிக்கலனாக்கா அதுக்கான சட்டம் இருக்காம். அதுக்கான மக்கள் அதிகாரம் மூலியமாக ஜனாதிபதிய ஆட்சியை கொண்டு வர சொல்லி கோரிக்கை வைக்கிற இது வந்து மக்களாட்சியால வந்து முடியும்னு சொல்லி தொகுதி 36 பக்கத்துல நான் வாசிச்சேன் சற்று முன். அப்போ இந்த மாதிரி வந்து ஜனாதிபதிய ஆட்சி முறையை கொண்டு வாங்கன்னு சொல்லி மக்கள் அதிகாரம் மூலியமாக கேள்வி எழுப்பலாம். ஆனா இந்த அரசுக்கு எதிராக இப்படி துணிந்து செயல்படுற நபர்கள் வந்து ஒரு சில நபர்கள் துணிந்து வர முற்படுவார்கள்னா அவருடைய நிலைமை வந்து முடிச்சிடுவாங்க. அதால வந்து ஒரு இயக்கமாக வந்து இதுல வந்து இப்படி ஒரு கோரிக்கை முன் வச்சு மனு போடலாம். அது கூட நடக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா நான் அதை பார்த்தேன். இதுல வந்து சற்று முன் வந்து இதுல வாசிச்சேன். அகிலான்றவங்க வந்து சொல்றாங்க எடப்பாடியும் வேணாம் ஓபிஎஸும் வேணான்னு. பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய கருத்துக்கள் இப்படிதான் இருக்கு. ஆனா வந்து மக்கள் கருத்து வந்து வேறாக இருக்கு. அரசியல்வாதிகள் தான் ஒரு கருத்தை வந்து தீர்மானிக்கிறாங்க. அதுதான் மக்கள் கருத்தாக வந்து பத்திரிகை மூலியமாக சொல்லிட்டு இருக்காங்க. சில தினங்களுக்கு முன்பு பார்த்தாக்கா பன்னீர்செல்வத்துக்கு பெரும்பான்மை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பன்னீர்செல்வத்துக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. இப்ப எடப்பாடிக்கு போயிருக்காங்க. இந்த எடப்பாடியை யார் தேர்ந்தெடுத்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா சசிகலா. இப்போ சசிகலா ஜெயிச்சாங்களா மோடி ஜெயிச்சாங்களான்னு பார்த்தாக்கா இப்போதைக்கு சசிகலாவுக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லணும். அந்த வெற்றியை வந்து நிரந்தரமா தக்க வச்சுக்கணும்னாக்கா, ஏன்னா வந்து சசிகலா வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இருந்திருக்காங்க. தன்னுடைய ஆதரவாளர்களை தான் மெல்ல மெல்ல இந்த அதிமுகவுக்குள் நுழைத்து இன்றைக்கு வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க. அதிமுக வந்து தன்னுடைய குடும்ப சொத்து மாதிரி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஆகையால வந்து ஒண்ணு அதிமுகவை மக்கள் புறக்கணிக்கணும், இல்லாட்டினா வந்து அதிமுகவை தங்களுடைய விமர்சனங்கள் மூலியம் வந்து அது வேற ஒரு நிலை நோக்கி நகர்த்துக்கான முயற்சி எடுக்கணும். ஆனா இது வந்து இதுல அதிமுக இப்போதைக்கு அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வராது. அது ஒரு மஃபியா இயக்கம் மாதிரி போயிட்டு இருக்கு. அருண்குமார் கேட்கிறாரு, மாற்றங்கள் குறித்து பேசும் நீங்கள் தங்களின் மாற்று யார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட மாற்று வந்து இப்போதைக்கு இல்லை. ஆனா வந்து மே 17 இயக்கம் குறித்து ஒரு உலக பரதரப்பட்ட அதோடைய பார்வை அதோடைய விமர்சனம் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கவனிக்கும் பொழுது ஒரு மிக சிறந்த நேர்மையா பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. ஆனா மே 17 வந்து தேர்தலில் நுழையும் இயக்கம் இல்லை. ஆகையால அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களில் ஒரு பிரிவினர் வந்து பேசலாம். இது குறித்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம். மற்றபடி வேற யாரும் இப்போதைக்கு எனக்கு தெரியல. அப்புறம் நிறைய தமிழ் இங்கிலீஷ்ல வருது. தேர்தல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வர வாய்ப்பில்லை. 4 வருஷத்துக்கு தேர்தல் வர வாய்ப்பில்லை. இத்தகைய சூழ்நிலையில் மக்கள் என்ன செய்யலாம், உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி ஒருவர் கேட்டிருக்காரு. அவர் பேர் கவனிக்கிறதுக்கு முள்ள போயிடுச்சு. மக்கள் வந்து விமர்சனம் பண்ணணும். மக்கள் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய என்ன சொல்றது, அவர் செஞ்ச படுகொலைகள், அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள், இப்படிப்பட்ட ஒரு சமூக குற்றவாளியை எப்படி வந்து நாங்க முதல்வராக ஏத்துக்க முடியும்னு சொல்லி இப்ப ஒரு மாணவர் போராட்டம் வந்து போராட்டம் பண்ணிச்சு. அந்த மாதிரி இப்ப வாங்க, இப்ப வர முடியுமா? ஏன்னா அப்ப எப்படி உருவாகுச்சுன்னா அது வந்து பன்னீர்செல்வம் அரசு தான் திட்டமிட்டு அந்த மாணவர் போராட்டத்தை விரிவடையவும் காரணமாக இருந்தது. இப்ப வந்து மக்கள் எழுச்சி சுயேட்சையாக வந்து இதை குறித்து இந்த எடப்பாடி முதல்வராக நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு பேசணும். அது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் முடிவெடுக்கணும். அதிமுக எம்எல்கள் ஏன் எப்போதும் முதுகெலும்பு இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதிமுக மட்டும் இல்ல, திமுக காங்கிரஸ் உட்பட்ட எல்லா இதுலயுமே வந்து எம்எல்கள் எம்பிக்கள் எல்லாருமே வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஒரு சில தலைமையுடைய அவங்களுடைய சில முடிவுகள் அதுக்கு எதிராக இவங்க பேச முடியாது. அப்படி ஒரு கட்டமைப்பு தான் வந்து ஒரு கட்சிக்குள்ள வச்சு நடத்திட்டு இருக்காங்க.
எம்பி கிட்ட எம்எல் கிட்டலும் வந்து புரட்சிகரமான கருத்துக்கள் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அரசியலுக்குள்ள வர நினைக்கிற அந்த இந்திய அரசியல்வாதிகள் தங்களை வந்து பொருளாதாரத்தில் வந்து தங்களை பலப்படுத்தி கொள்ளவும் இது பொது சொத்துக்களை தங்களுடைய தனி உடைமை சொத்துக்களாக மாக்கிறதுக்கு தான் இந்த அரசியலுக்குள்ள வராங்க. அதே மாதிரி அரசியல் பிரதிகள் வந்து இந்த கட்சி எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னா, இந்த பொறுக்கி பேட்ட ரவுடி அயோக்கியன் தேர்தலை இந்த மாதிரி இதுதான் வந்து அரசியலுக்குள்ள வருது. படித்தவங்க யாரையும் வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அதனால வந்து இப்படிப்பட்ட வர நபர்களுடைய அரசியல் எப்படி இருக்கும், அது எப்படி ஒரு சரியான அரசியலா போக முடியும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மோடி வந்து பிரதமராக இருக்கிற மோடி வந்து ஒரு காலத்துல வந்து அத்வானிக்கு எடுப்படியா வேலை பார்த்தவர். அத்வானி வந்து பேசுற கூட்டங்கள்ல வந்து மைக்க பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பார். அவர் ஒரு அமாவாசை கேரக்டர். அவர் வந்து பின்னாடி பிரதமர் ஆனது அத்வானியை ஓரங்கட்டுறதுலாம் அதோடைய வரலாறுலாம் பார்த்தாக்கா தெரியும். பிரதமருக்கு வர ரேஞ்சில் இருக்கிறவரை இந்த அளவு மோசமா இருக்குதுன்னா, அப்போ லோக்கல் ரேஞ்ச் அரசெல்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் இது எடப்பாடி பழனிசாமி ரேஞ்சில் தான் இருப்பாங்க. மூவேந்திரன் தனம்ன்றவர் சொல்றாரு, இதுவரை தாங்கள் பதிவு செய்த பதிவுகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் முதல்வர் போயிடுச்சு. சகோதரி தமிழச்சி, இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இளைஞர்கள்னா யாரு, அவருடைய கருத்து என்ன, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அவங்க எதை முன்னிறுத்துறாங்க, எதை முன்னிறுத்தி அரசியல் படுத்த முற்படுறாங்கன்ற அடிப்படை பொறுத்து தானே நம்ம ஆதரவு கொடுக்க முடியும். இப்போ சும்மா அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுங்கன்ட்டு ஓவரா சீன் போட்டுக்கிட்டு ஆய்வுன்னு சவுண்டு விட்டுக்கிட்டு அதோடைய அரசியலை புரிஞ்சுக்கிங்க, அதோடைய வரலாறை புரிஞ்சுக்கிங்க, அதோடைய சாதி பின்புலத்தை தெரிஞ்சுக்கிங்க, அப்புறம் அரசியல் பேசுங்கன்னாக்கா கோவப்படுறாங்க. இது அரசியல் கிடையாது. இது அரசியலை படிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி தவறுகள் ஊடாக முன்னிறுத்தப்படுற மக்கள் எழுச்சி வந்து அது மக்கள் எழுச்சி கிடையாது. அது ஏதோ ஒரு கோபத்துல வந்து ஏதோ ஒரு ஆவேசத்துல மக்கள் அரசு மீது அதிருப்தியின் காரணமாக உள்ள நுழைகிறாங்க. அப்புறம் அதே நேரத்துல நீர்த்து போயிடுது. ஆக ஒரு கொள்கைவாதியால நீர்த்து போக முடியாது. ஒரு கொள்கைவாதி தொடர்ந்து தீவிரமாக தன் கருத்தை முன்னெடுப்பதிலும் தன் கருத்தை நோக்கி போதுதான் தீவிரமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இயக்கம் சார்ந்த இயக்கங்களின் ஊடாக இருக்கிற தத்துவத்தை கூட குறைஞ்சபட்சம் இந்த மாணவர்கள் கற்றறியலாம, அப்படி எதுவுமே இல்லாம ஏதோ படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க வாடா போய் சவுண்ட் விட்டுட்டு வரும்னு சொல்லிட்டு கிளம்புறதுலாம் வந்து மக்களுக்கு ஆதரவான நலன் சார்ந்த திட்டங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அப்போதைய ஒரு ஜாலியான ஒரு லூட்டித்தனத்தை தான் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்படித்தான் பார்க்க முடியும். இந்த மாணவர் போராட்டம் அப்படித்தான் போயிருக்கு. ஒருவேளை ஒரு சில தீவிரமாக கருத்தியல் உள்வாங்கிய மாணவர்கள் இருக்கலாம். அவர்கள் இப்போதைக்கு மாணவர்களாக இருக்காங்க. அவங்கள மாணவர்களாவே விட்டுருங்க. மாணவர்கள் வந்து அரசியலை பேச முடியாது. ஏன்னா மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து அரசியலை பேச முடியாது. அவங்க திரும்பவும் தங்களுடைய கல்வியை வந்து தொடரணும். மாணவர்கள் தான் அரசியல் செய்யணும்ன்றது வந்து ரொம்ப முட்டாள்தனமானது. மாணவர்கள் வந்து தங்களுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தலாம். ஆனா வந்து மாணவர்கள் அரசியல் செய்ய முடியாது. உலகத்துல எங்கேயுமே அப்படி ஒரு அரசியல் நடந்தது இல்லை. இளைஞர்கள் கருத்தியல் ரீதியாக புரட்சிகரமான சிந்தனையை உள்வாங்கிய இடதுசாரிய கருத்தியல் நிலைப்பாடு கொண்ட அரசியல் தான் வந்து பெரும்பான்மையாக வந்து இப்போ ஆரம்பத்துல எல்லாம் அதுதான் நடந்துட்டு இருந்தது. முதலாளித்துவத்துக்கு எதிரான வலதுசாரிய சிந்தனைக்கு எதிராக மாற்று அரசியல் போது இடதுசாரி தான் வந்து ஐரோப்பிய சமூகமும் புரட்சிகர இயக்கங்களும் முன்னிறுத்தி இன்று மக்களாட்சி நடைபெற அளவுக்கு வந்திருக்கு. ஆக இந்தியாவிலையும் வந்து அந்த நிலை தொடரணும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம், மார்க்சியம், பெரியாரிசம், அம்பேத்கரிசம் எல்லாமே வந்து பின்தங்கிய நிலையில் இருக்குது. ஒரு புரட்சிகர கருத்துக்களை வந்து உள்வாங்க முடியாத இந்த மக்கள் வந்து கட்சியாகவும் அல்லது கட்சி தொண்டர்களாகவும் கட்சி அந்த ஒரு ஏன்னா இப்போதைக்கு தேர்தலை யாருக்காவது ஓட்டு போடுவோன்ற மனநில தான் இருக்காங்க. மேடம், இங்கு உங்களை போன்ற அறிவுஜீவிகள் யாரும் இல்லைன்ற மாதிரி பேசுறாரு. அது ரொம்ப தப்பான கருத்து. தமிழ்நாட்டில், இந்தியாவில் விட்டுருங்க, தமிழ்நாட்டிலே வந்து
இயக்கம் சார்ந்து இயங்குகிற தோழர்கள் என்னை விட மிக தெளிவாகவும் களத்தில் நின்று பணிபுரிபவர்களாகவும் இருக்கிறதுலாம் உங்களுக்கு இன்னும் கள நிலவரங்களும் மிக சரியாக தெரியும். இப்போலாம் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் வாசிப்பின் ஊடாகத்தான் ஒரு தமிழக சூழல் எல்லாத்தையும் என்னால் உணர முடியும். என்னால் வந்து கிராமங்களுக்கு சில முறை சென்று இருக்கிறேன். ஆனால் வாழ்வியலை குறித்து எனக்கு இந்திய சமூக சூழல் வாழ்வியல் குறித்து எனக்கு ரொம்ப மிக சரியாக ஏதோ தெரியாது. வாசிப்பின் ஊடாகத்தான் அரசியலையும் நான் விவாதங்களையும் வந்து நடத்திட்டு இருக்கேன். பொதுவாக ஒருத்தவங்களை தூக்கி அப்படியே ஒரடியாக அறிவிஜீவிக்க வேண்டி தூக்கிறத அப்புறம் அப்படியே தூக்கி சடார்னு போடுற இதெல்லாம் வேணாம். நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் கவனிங்க, வார்த்தைகளை மட்டும் கவனிங்க, அதோடைய உள்நோக்கத்தை பாருங்க. நான் சொல்றேன்னு இல்லாமல் நம்பாதீங்க. இதை தான் பெரியாரும் சொல்றேன். நான் சொல்றது விஷயத்துல வந்து உங்களுக்கு முரண்பாடு இருக்கா, அதோடைய அரசியலை பேசுங்க, அதை குறித்து நம்ம விவாதிப்போம். டக்குன்னு அறிவுஜீவி பட்டெல்லாம் கொடுக்க வேணாம். பிஜேபியின் அடுத்த திட்டம் என்னவாக இருக்கும்னாக்கா, ஜெயலலிதாவை வெளியே விடுறதுக்கு சமரச வார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம். அந்த திட்டம் தான் இப்போ ஓட்டிட்டு இருக்கு. இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் போட்டிக்கு யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அது வந்து காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இன்னும் அது முடிவு பண்ணல. அதனால நமக்கு அதை பற்றி தெரியல. ஜனாதிபதி ஆச்சு வந்து தமிழ்நாட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு முக்காசி வர வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்படியே வந்தா கூட 6 மாசத்துக்கு பிறகு மறுதேர்தல் வந்ததுன்னா அதுல அதிமுக வருமானது ரொம்ப சந்தேகம் தான். தமிழகத்தை எப்படி காப்பாற்றுவது, எப்படி காப்பாத்துறது? இது திடீர்னு ஒரு நாள்ல போய் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி ஓட முடியாது. இவ்வளவு குளறுபடிகள் நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் தான் காரணமா இருக்கிறோம். என்னன்னா வந்து நாம் சரியான அரசியலை உருவாக்கல, சரியான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கல. ஆக அதை வந்து உருவாக்க கத்துக்குவோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியலையோன்றத விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் அரசியலை வந்து நம்ம தீவிரமாக கற்றுக்கொண்டு ஒரு இளைஞர்கள் ஒரு விஷயம் செய்யலாம். தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடலாம். அது இணையம் மூலியமாக கூட அதை எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் வந்து செல்ஃபோன் வழியாக இணையம் ஊடாக தொடர்பில் இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் பணம் வாங்காதீங்க அப்படின்ற, இலவச திட்டங்களை ஏற்காதீங்க அப்படின்ற 2 கொள்கையை வந்து நீங்கள் முன்னிறுத்தலாம். இது வந்து மக்கள்கிட்ட வந்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்படணும். இந்த சூழலை வந்து 4 வருஷத்துக்கு பிறகு வரப்போற தேர்தலுக்கு இப்பயே வந்து ஒரு சரியான ஒரு நபர்களை வந்து ஒரு கட்சியை உருவாக்கி அது மூலியம் முன்னெடுக்க முயற்சி எடுக்கலாம். இதுதான் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது. இப்போ வந்து டக்குன்னு போய் எதையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் ஊடுருவி நடந்துட்டு இருக்கு. RSS இருக்கு, பாஜக இருக்கு, சசிகலா இருக்காங்க, புது வில்லன்கள்லாம் உருவாயிட்டு இருக்காங்க. இந்த வில்லன்களை வந்து நம்ம எப்படி நையாண்டியாவும் மட்டம் தட்டி ஓரம் கட்டணுன்ற, அரசியல் வந்து ஓரம் கட்டணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. சசிகலா வந்து இப்போ சசிகலா மீது விமர்சனம் பண்ற இணையத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்க மேல வழக்கு போட போறோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஜனநாயக நாட்டில் வந்து அரசியல்வாதிகளை விமர்சிக்கும் உரிமை மக்களுக்கு இருக்கு. பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதமருடைய கால் சட்டையை கட்டுற மாதிரி டாய்லெட்ல உட்காந்துக்கிற மாதிரிலாம் கார்டூன் போடுறாங்க. இந்த ப்ராடுங்களை வந்து நம்ம விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இதுங்களுக்கு என்ன ரூல்ஸ் வச்சுட்டு பேசுறாங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மரணம் அடைந்த டைம்ல கொஞ்சம் பரவலாக சிலங்க விவாதிக்கும் போது ஜெயலலிதா மரணம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏதோ பேசும்போது அந்த இளைஞர்களை பிடிச்சி சிறையெல்லாம் வச்சு ஒரு அச்சுறுத்தல்லாம் நடந்தது. என் மேல பாத்தீங்கன்னா 77 கேஸ் போட்டாங்க. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல இன்னை வரைக்கும். அப்ப வந்து அதிகாரமற்ற நபர்கள் மீது, தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்கிற மக்கள் மீது நம்ம என்ன வேணா அடக்குமுறையானால செலுத்தலான்ற இந்த அரசுடைய ஒடுக்குமுறை இருக்குல்லங்க, இதை வந்து நம்ம கடுமையாக தொடர்ந்து விமர்சனம் பண்ணணும். அதனால்தான் வந்து இப்ப சற்று முன்பு நான் போட்ட இதுல வந்து சசிகலா குறித்து நான் போட்டிருக்கேன், நையாண்டியாக பேசி போட்டிருக்கேன் மீம்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போமே, போட சொல்லுங்க, இது எம்எல்ஏ கேஸ் போட சொல்லுங்க.
ஆக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் இந்த அராஜகம் எல்லாம் நடக்கும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். காவி கொடி விரைவில் தமிழகத்தில் பறக்கும் தமிழிசை ராஜன் சொன்னதை நான் இப்பதான் சற்று முன் பார்த்தேன். காவி கொடி பறக்குதோ இல்லையோ, காவி கொடிக்கு வக்காலத்து வாங்குற சூத்திர பெண்களுக்கு காவி கொடியை வந்து நிரோத்தா யூஸ் பண்ண விடலாம். ஏன்னா இது பெரியார் மண். காவி கொடியெல்லாம் பறக்க விட முடியாது. கருஞ்சாட்டைகள் இருக்கிற வரைக்கும் காவி கொடிகள் பறக்க வாய்ப்பே இல்லை. சசிகலா ஜெயலலிதா சமாதியில் 3 முறை சபதம்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அங்க போய் கோவத்துல அடிச்ச மாதிரி தான் ஒரு அந்த காட்சியை பார்க்கும்போது ஃபீலிங் வருது. என்னன்னா சமாதியை வச்சே இப்போ சீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ சபதம் செய்யறதன் மூலியமாக இவங்க ரொம்ப புனிதமானவர்களாகவும், தியானம் செய்வதன் மூலியமாக இவர்கள் ரொம்ப நேர்மையானவர்களாகவும் ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. இதை ஆரம்பிச்சது பன்னீர்செல்வம். அதனால வந்து தான் பங்குக்கு சசிகலாவும் இந்த மாதிரி சேஷ்டைகள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. பார்ப்போம். தமிழக மக்கள் இப்போதைய அரசியல்வாதிகள் சொல்வதை போயிடுச்சு. ரொம்ப ஸ்பீடா போயிட்டு. ஓகே, ஹலோ. ஐயோ, சசின் சிறைவாசத்துக்கு பிறகு அவருடைய நிலை என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து அதிமுக வந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து முதலமைச்சராக வர இனி வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சசிகலாவும் முதலமைச்சராக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இன்னும் பெரும்பான்மையாக பினாமி சொத்துக்கள்லாம் அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அமைச்சர்கள், எம்பிக்கள், அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற நபர்கள் வந்து அவங்களுடைய ஒரு இதுவாக தொடர்புள்ள குடும்பம் சார்ந்த நபர்களாக இருக்காங்க. எதுவுமே வந்து வீரியம் பெறாது. எம்ஜிஆர் வந்து எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சார்னு ஒன்று இருக்கு. அது அடுத்த ஒரு கட்டம் கொஞ்சம் நவுந்தது ஜெயலலிதா வேலை. ஆனால் அது தொடர்ந்து நகர்த்தப்படும், முன்னோக்கி செல்லும்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து இதுவாகும். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா கலைஞர் காலத்தில் இருந்த மாதிரி ஸ்டாலின் காலத்துக்கு அது இன்னும் ஒரு வலுவான ஒரு இயக்கமாக, பேரியக்கமாக வளர்த்திருக்க முடியாது. ஏன்னா வந்து ஏற்கனவே செஞ்ச இந்த ஊழல்கள், மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியின் காரணமாக புதிய இயக்கங்கள், புதிய கட்சிகள் மாற்று கோணத்தை நோக்கி தான் வந்து சமூகம் வந்து நகர ஆரம்பிக்கும். எப்பவுமே தமிழர்களுக்கு இதை 2 விட்டா வேற எதுவுமே இல்லைன்ற நிலைப்பாடு வந்து எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஹீரோவாக இருந்தார். இப்போ வந்து ரஜினி, சென்ற தலைமுறைக்கு ரஜினி, இப்போ வந்து அஜித், விஜய்ன்ற மாதிரி அரசியல் கட்சிகளும் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய பரிணாமத்தை நோக்கி நகர்ந்தால்தான் எந்த சமூகமும் வந்து ஒரு சரியான அரசியலை வந்து வளர்த்தெடுக்க முடியும். தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா 4 முறை முதல்வரானது, தொடர்ந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் நிலுவையில் இருக்கும்போது திரும்பவும் முதல்வரானது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு. இந்தியாவில் தான் நடக்குது. பிரான்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு உள்ள நபர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இல்லாமல் சிறைக்கு உடனே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கூட ஆகாது வழக்கு. ஆனால் நம்ம நாட்டில் பாருங்க 21 வருஷம் இந்த வழக்கு நீடிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஜெயலலிதா உயிரோட இருந்தாக்கா அது இப்போதைக்கு நடந்திருக்குமான்னு கூட தெரியல. இப்போ நடந்திருக்கு. இந்த மாதிரி தான் வந்து அரசியலை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து சரியான அரசியல் இல்லைன்றதை நம்ம திரும்ப திரும்ப உள்வாங்குவன் முதல் இதை ஒரு விவாதமாக உருவாக்கும் பொழுதும் அதை குறித்து தொடர்ந்து பேசலாம்.
2004 முதல் 2004 வரை நீங்கள் ஏதாவது பதிவு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதை குறித்து இருந்தால் போடுங்கன்னு சொல்கிறாங்க. என்னுடைய வெப்சைட் வந்து தற்காலிகமாக இப்போ மூடப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பு வந்து நான் கடந்த 15 வருடங்களாக எத்தனையோ கட்டுரைகள் எல்லாம் அதில் இருந்தது. வெப்சைட் வேலை நடந்துட்டுருக்கு. அது கூடிய விரைவில் அதில் வந்து பழையபடி எல்லா ஆர்டிக்கிளும் வந்து தரவேற்றம் செய்யப்படும். அதுக்கு பிறகு நீங்கள் வாசிக்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து திரும்பவும் அரசியல் சாசனத்தை மாற்ற முடியுமான்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. இந்தியா மட்டுமல்ல, மக்களாட்சி உள்ள ஜனநாயகத்தின் நம்பிக்கை கொண்ட நாடுகளில் அனைத்திலும் வந்து சட்டம் என்பது ஒரு சட்டம் எப்போதும் நிரந்தரமாக இருக்காது. கால சூழலுக்கு ஏற்ப அவ்வப்போது அரசியல் சாசனங்கள் திருத்தம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா வந்து சமுதாயம் எப்பவும் ஒரே நிலையில இருக்காது. மக்கள் சமுதாயம் எப்பொழுது உருவாக்கியதோ, அது மக்கள் அரசாக எப்பொழுது மாற்றம் அடைஞ்சதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் புதிய புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கு, இந்தியா உட்பட எல்லா நாடுகளிலும். ஆக வந்து அரசியல் சாசனம் வந்து எப்பவும் நிலையானதில்லை, எல்லாம் மாற்றத்துக்குரியது தான். எங்களுக்கு கொல்லைப்புறமாக வரும் அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னதா ஒருத்தர் கேட்டிருக்காரு. கொல்லைப்புறமாக வரும் அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்ற இந்த நபர் தான் வந்து ஸ்டாலின் வந்து சில நாட்களுக்கு முன்பு மோடி கிட்ட போய் என்னால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்றார். தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா படுகொலைக்கு காரணமானதும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளுக்கும் காரணமானதும் இந்த பாஜகன்றது வந்து ஸ்டாலினுக்கு தெரியாது இல்லை, எல்லாம் தெரியும். இருந்தாலும் வந்து இப்போதைக்கு வந்து இப்போ கூட அவர் நம்பிட்டு இருக்கார், எடப்பாடியால் பழனிசாமியால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாட்டினா நாம் ஆட்சி நம்ம கைக்கு வருமான்ற இது இருக்கத்தான் செய்யுது ஸ்டாலினுக்கு. கொல்லப்புற இது எல்லா அரசியலும் செஞ்சவங்க தான். திமுக வந்து லேஸ்பட்டதில்லை. ஈழத்தமிழர்கள் அத்தனை படுகொலைக்கும் காங்கிரஸுக்கு உடந்தையா இருந்ததுலாம் இந்த எங்கே எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுகிறார் ஸ்டாலின். மக்கள் மறக்க மாட்டாங்க. ஆகையால வந்து எல்லா அயோக்கியத்தனங்களும் எல்லா அரசியல்வாதிக்கும் உரியதா இருக்கு, அது ஸ்டாலினுக்கும் இருக்கு. கருஞ்சட்டை மட்டும்தான் காவி கொடியை ஒழிக்குமா, மற்ற இதால் ஒழிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரியாரிய இயக்கங்கள் மட்டும்தான் சாதி மறுப்பை வந்து கடுமையாக முன்னிறுத்துவதும் பார்ப்பன எதிர்ப்பை மிக தீவிரமாக நடத்துவதும் வந்து பெரியார் இயக்கம் தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தில் வீரமணியினுடைய நிலைப்பாடு, இப்போ உதாரணத்துக்கு சசிகலா ஆதரவு நிலைப்பாடு, இதெல்லாம் இவரும் ஒரு சூத்திர பார்ப்பனிய ஆதரவாளராக தான் வந்து மாறி போறாரு. ஆக சசிகலாவை ஆதரிப்பதன் மூலம் வீரமணியினுடைய இந்த பெரியார் இயக்க அடிப்படை கோட்பாட்டையே வந்து அவர் சிதறடிச்சிட்டாரு. ஆனால் தோழர் கொளத்தூர்மணி, தோழர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பெரியார் இயக்கங்கள் இன்னும் தீவிரமாக காவியை எதிர்க்கிற வலிமை மிக்க தோழர்களாக மிக திறம்பட செயல்படுற தோழர்களை நான் தொடர்பில் இருக்கேன். நான் அவங்களுடைய செயல்பாடுகளை கவனித்த வரைக்கும் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை வந்து காவி தீவிரவாதிகளை ஒழிக்கணும்னா அது கருஞ்சட்டை படைகளால் மட்டும்தான் முடியும். மோகன்றவர் கேட்குறாரு, ஏன் எப்பவும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு பெரியாரை பற்றியே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாரு. நான் வந்து 22 வருடங்களாக கருப்பு உடை அணிகிறேன். எனக்கு வந்து பெரியார் இயக்க கொள்கையில் நான் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறேன். நான் பெரும்பான்மையாக கருப்பு உடைகளை தேர்ந்தெடுப்பது, எனது கொள்கை சார்ந்து இயங்குவது, கொள்கை சார்ந்து பேசுவது, கொள்கை சார்ந்து விவாதிப்பது என்னுடைய எழுத்து பணியில் முக்கியமானது. நான் விரும்பி அணியும் உடை கருப்பு. நான் ஒரு கொள்கையாக முன்னிக்கிற உணர்வு எனக்குள் ஒரு பெருமிதமான உணர்வை தூண்டிவிடுது. ஆனால் எங்கள் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட ஒரு மீட்டிங், கம்யூனிஸ்ட் மீட்டிங். அங்கே போகும்போது சிகப்பு சட்டை. இந்தியாவுக்குள்ளே வந்து கருஞ்சட்டைகள் பற்றி நம்ம பேச முடியும். யூரோப்பில் இங்கே வந்து கம்யூனிஸ்டும் மார்க்சியம் தான் வந்து வலுவாக இருக்குது. அதுதான் இடதுசாரி சிந்தனைகளாக இந்த அரசியல் பயணிக்குது.
அதனால தான் நான் கருஞ்சட்டை, நீலம், சிகப்பு இது மூன்றும் வந்து கொள்கை சார்ந்த அணிகிற உடைகளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேசியிருக்கோம். மீண்டும் அடுத்த முறை ஒரு கொஸ்டின் பேசலாம். நீங்கள் ஜோதிடரா தமிழக அரசில் எப்படி உள்வாங்கி ரகசியங்களை சொல்கிறீங்கன்னு சொல்லி கருணாகரன் கேட்குறாரு. ஜோசியம்ன்றது வந்து மூட நம்பிக்கை சார்ந்தது. தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வுல வந்து செய்திகளை வந்து பார்க்குறோம். ஒரு கணிப்பு இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் வந்து கணிப்பை வந்து முன்வைக்கிறோம். இப்போ நான் சொல்றது எல்லாமே சரியான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நாம் உள்வாங்கிய கருத்தின் நம்ம வெளிப்படுத்துகிற முனைப்பு, அதோடைய நுண்ணறிவியல், அது சில நேரத்தில் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அதனால வந்து நான் சொல்றது எல்லாம் நடக்குது, நான் ஒரு ஜோசியம் கற்றுக்கொண்ட நபர் அப்படின்றது ஜோசியத்தையும் வந்து அரசியல் விமர்சனத்தையும் இது பண்ண முடியாது. நான் மட்டும் இல்லை, கொள்கை சார்ந்து இயங்குகிற அல்லது தீவிரமான வாசிப்பு உட்படுத்துகிற சிந்தனையாளர்கள், இடதுசாரிய நபர்கள் எல்லாருமே வந்து இந்த அரசியலை வந்து மிக சரியாக கணிக்க முடியும். என்ன பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் இருக்கணும், மக்களுக்காக பேசுகிற நபர்களாக நம்ம முன்னிறுத்தி நம்மளுடைய சிந்தனைகள் வந்து கொண்டு செல்லப்படுமானால் மிக சரியான கணிப்பை வந்து நம்ம சொல்ல முடியும். அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ நான் திமுக சார்பாக பேசணும்னு பார்த்தாக்கா திமுக விமர்சனத்தை என்னால் வைக்க முடியாது. அதிமுகவுக்கு ஆதரவாக நான் பேசணும்னு அதிமுக விமர்சனத்தை வைக்க முடியாது. இதுதான் வந்து யாருக்காக பேசுறோன்ற ஒரு முடிவோட தான் நம்ம வரணும். நீ கட்சிக்காக பேசுறனா கட்சியோட நிலைப்பாட்டிலேருந்து தான் நீ பேசி ஆகணும். நான் அப்படி கிடையாது. நான் மக்களுக்கான இடத்துல இருந்து நான் பேசுறேன். மக்களுக்கான அரசியலே நான் பேசுவதால் நான் அது பெரும்பான்மையாக மிக சரியாக இருக்கு. சரி.